லாஸ்ட் எபிசோடில் நம்ம எல்லாரும் பைத்தன் ப்ரோக்ராமிங்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் எல்லாம் புரிஞ்சிருக்கு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ, உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஹாப்பி. இந்த எபிசோடில் நம்ம அடுத்த லெவலுக்கு இறங்க போகிறோன்னு சொன்னது கற்றுக்கிறதுக்கு 2 டாபிக், இந்த ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். லூப்பிங் கண்டிஷன்ஸை பற்றி தான், ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இமீடியட்டாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சு டீச் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்டை நம்ம லெவல் 2க்கு அடுத்த வீடியோவில் போகலாம். ஆல்ரைட், நம்ம போன வீடியோவில் இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம்னுடைய லெவல் 1 பார்த்தோம். ஜஸ்ட் பிரிண்ட் இஃப் தி யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் ராங். அதுல நம்ம தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியபிள், அந்த இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி வாங்குறது, அதே மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன், டைப் காஸ்டிங் அண்ட் ஆபரேட்டர்ஸை பற்றி இந்த 5 விஷயங்களை பற்றி பார்த்தோம். இப்போ லெவல் 2 நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நம்பர் கெஸ்ஸிங் கேம் லெவல் 2க்கு போகிறோம். சரியா? இது என்ன பண்ணுறேன்னா, ஸ்லைட்டை நான் மாத்திரம் நம்பர் கெஸ்ஸிங் கேமில் லெவல் 1 நான் இங்கே வைக்கிறேன். லெவல் 1 இப்போ இது அப்படியே நான் டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி Ctrl+C காப்பி, ஷிஃப்ட் என்டர், இதுவுமே நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் 3 ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணுறேன். ஏன்னா இங்கேயும் நான் 3 தான், 2 கொடுத்துருந்தேன் இந்த லெவலில். ஸோ நான் 2 கொடுக்குறேன். இந்த பாருங்கள், கிளிக் பண்ணி 2 கொடுக்குறேன். இங்கே Ctrl+V கொடுக்குறேன். நான் அந்த இடத்துல Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். Ctrl+V ஃபார் பேஸ். லெவல் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரிண்ட் இஃப் தி யூசர் நம்பர் இஸ் கெஸ்ட் ரைட் ஆர் நாட் பட் வித் மேக்ஸிமம் ஆஃப் 7 ட்ரையல்ஸ். என்ன அர்த்தம்? இது ஏன் எப்படி வந்துச்சு? இப்போ 2 தடவை இங்கே வந்துருச்சு, கொடுத்துட்டேன். சாரி, ஃபைன். நல்லா பார்த்துக்கோங்க. லெவல் 2ல் பிரிண்ட் இஃப் தி யூசர் கெஸ்ட் நம்பர் இஸ் ரைட் ஆர் நாட் பட் வித் மேக்ஸிமம் 7 ட்ரைஸ். இப்போ இந்த இடத்துல ஒரே ட்ரை தானே இருக்குது, ஒரே டைம் இன்புட் வாங்குச்சு, கம்பேர் பண்ணிச்சு, அவ்வளோதான், ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இல்லை 7 தடவை சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இதே கான்செப்ட் அப்படியே நான் காப்பி பண்ண போகிறேன். நிறைய எரர்ஸ் பர்பஸ்ஃபுல்லாக மேக் பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த யூசர் இன்புட்டை 7 தடவை வாங்கணும். நல்லா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் யூசர் கெஸ் பண்ணாங்க. சீக்ரெட் நம்பர் ஆல்ரெடி டிஃபைன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைம் நான் யூசர் போயிட்டு 56 இல்லை 60 இல்லை 30 40 அப்படின்னு ஒவ்வொரு டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க போகிறேன். நான் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது என்னோட ட்ரையல்ஸ் கவுண்ட் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது என்னுடைய இந்த ஃபுல் செக்மெண்ட்டை இதிலிருந்து இது வரைக்குமே ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இது எல்லாமே 7 தடவை கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்ட்டு. அப்போ ஃபார் I in range of, எனக்கு எத்தனைலேருந்து வரணும்னா பாருங்கள், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரன்தசிஸ். இப்போ நான் சிம்பிளாக இங்கே கோட் பண்ணுறேன். இப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்றது என்ன பண்ணால், இங்கே கிளிக் பண்ணி ஒரு டேப் ஸ்பேஸில் ஃபைன் ஷிஃப்ட் டேப் இங்கே என்ன பண்ணுங்கன்னா, ரேஞ்ச் இஸ் அ ஃபங்க்ஷன். சரியா? அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த கர்சர் உள்ள வச்சு ஷிஃப்ட் டேப் ஸ்பேஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா, ஷிஃப்ட் டேப் 3 டைம்ஸ் கொடுத்துங்க. ஷிஃப்ட் 1 2 3. ஓகே, அது ஓப்பன் ஆகலை. ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னாவே இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ள ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, ஸ்டாப் அப்படின்றதுக்கு. இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு என்னன்றதை இங்கே போட்டிருப்பாங்க. ஸ்டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ப்ரொடியூசஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட். ஓகே, இது புரியல சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த ரேஞ்ச் அப்படின்றது இங்கே நான் கீழே ஒரு எழுதி பார்க்குறேன், RANGE, ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். இது என்னன்னா, ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 1 ஆர்குமெண்ட் காட் 0 அப்படின்னா, இது எப்பயுமே நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு எண்டிங் நம்பர், ஸ்டாப் நம்பர் என்ன 7ன்னு கொடுத்தோன்னா ரேஞ்ச் 0 to 7. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். 0 to 7னா 0லேருந்து 7 நம்பர் அது கால்குலேட் பண்ணிக்கும். 0லேருந்து 7 நம்பர். அப்போ என்னென்ன நம்பர்? 0 1 2 3 4 5 6 7 நம்பர் ஆச்சா? இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இதை பிரிண்ட் அப்படின்ற மாதிரி போடுங்க. இந்த பிரிண்ட் அப்படின்றதுல பேராந்தசிஸ்குள்ளே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறது தரல அப்படின்னா ஓகே, இந்த பேராந்தசிஸ்குள்ளே எடுத்துக்கோ. ஷிஃப்ட் என்டர். இது பிரிண்ட் ஆகலை. ஓகே, ஃபைன். பட் அந்த 7 நம்பர் இருக்குது அப்படின்றது நீங்கள் கான்செப்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அது எப்படி பிரிண்ட் பண்ணலான்றது ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது ஃபங்க்ஷன் எழுதுனா பிரிண்ட் ஆயிரும். பட் நான் அந்த கான்செப்டில் போக வேணாம். இப்போ என்னன்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ள ஸ்டார்ட் நம்பர் பை டிஃபால்ட்டாக 0ல் இருக்கும். எண்டு நம்பர் எத்தனை நம்பர்ஸ் உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் நம்பர் பை டிஃபால்ட் 0 இருக்கட்டும். எண்டு நம்பர் கமா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் டேப் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் நம்பர் 0 பை டிஃபால்ட், ஸ்டாப் நம்பர் அப்படின்னா 7 அப்படின்னா அந்த இன்னொரு நம்பர் கூட இருக்கு பாருங்க, ஸ்டெப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்டெப் அப்படின்றது ஆப்ஷனல். பை டிஃபால்ட் இங்கே ஸ்டெப் சைஸ் இங்கே எழுதி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் டிஃபால்ட் ஃப்ரம் 0 அண்ட் ஸ்டாப் இஸ் ஒமிட்டட். அந்த எண்டு நம்பர் 7ன்னு போட்டிங்கன்னா டோட்டலாக அந்த 7 நம்பர்ஸ். இப்போ 8ன்னு போட்டிங்கன்னா 8ன்றது இன்க்ளூட் ஆகாது, 8ன்றது எக்ஸ்க்ளூட் ஆகிடும். அப்போ 0லேருந்து டோட்டலி 8 நம்பர்ஸ் இருக்கணும். 0 1 2 3 4 5 6 7 8ன்னு போட்டிங்கன்னா அது 8 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் பாயிண்ட் இங்கே. சரி, இங்கே பாருங்கள், ரேஞ்ச் 4 ப்ரொடியூசர்ஸ் 0 1 2 3 தெளிவாக அவங்களே எழுதியிருக்காங்க.
ஓகே, இந்த ஸ்டெப் அப்படின்றது என்னன்றது நான் பின்னாடி உங்கள்கிட்ட வரேன். ஓகே, ஸ்டெப் சைஸ் எவ்வளோ படி தாண்டி போகணும் அப்படின்றது அது நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எனக்கு வந்து 7 தடவை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ ஓகேவா, இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்டர் யுவர் கெஸ் 56. இப்போ 50 ஃபஸ்ட்டு இதுக்கு ரைட் பண்ணணும். 30. ஓகே, சாரி யுவர் கெஸ் இஸ் ராங். இப்போ பாருங்கள் எனக்கு எத்தனை தடவை கேட்குது. 63 ராங். 89 மூணாவது தடவை, 4வது தடவை. இப்போ 56 தப்பான கொடுக்குறேன். 54 5வது தடவை, 6வது தடவை, இன்னும் ஒரு ட்ரையல் இருக்குது, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து இங்கே திருப்பி கேட்கல பாருங்கள். அப்போ எனக்கு 7 ட்ரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. 7 தடவை நான் தப்பாக தான் போட்டிருக்கேன். இப்போ நான் திருப்பி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை வந்து 23, செகண்ட் ட்ரை வந்து 42, தேர்ட் ட்ரை வந்து நான் இன்கேஸ் கரெக்டான நம்பர் கெஸ் பண்ணுறேன்னு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கெஸ் இஸ் ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு எக்ஸிட் ஆகணும் இல்லையா? ஏன்னா திருப்பி இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா திருப்பி நான் இதுக்கு கீழே போகணும். இந்த இடத்துல எனக்கு வந்து அப்ரப்டாக பிரேக் ஆகிட்டு இந்த 7 ட்ரையை எக்ஸிட் ஆகி வெளியில் வரணும். நல்லா வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து திருப்பி அது 7 தடவை போய் முடிஞ்சால் தான் எனக்கு இந்த கணக்கு முடியும். இங்கே பாருங்கள், ஸ்டார் ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மீனிங். எதுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது? இந்த இடத்துல எனக்கு கட் ஆகிட்டு தான் வெளியில் வரும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி இடத்துல தான் என்ன பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல இஃப் யூசர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல அப்ரப்டாக பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை போட போகிறேன். பிரேக் அப்படின்னு என்னென்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, கண்டிஷன் கரெக்ட்னா இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இமீடியட்டாக பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துரு அப்படின்ற மாதிரி மீனிங். சரியா? எனக்கு தெரியும், இது நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, இது என்ன கான்செப்ட் அப்படின்றது தெரியல அப்படின்றது புரியுது. நான் திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த பிரேக் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ தான் நான் ஆடே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட மிஸ்டேக் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டு ஸோ பிரேக்ன்றது ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆனால் இது ஒரு 7 தடவை போய் முடியணும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் வந்து 23 வர வழியே இல்லை, 7 முடிகிற வரைக்கும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஆஸ்ட்ரிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். இப்போ இதை வந்து 20 7 தடவை முடிட்டோம், 11 முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபுல் 7 டைம் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அந்த செல்லை திருப்பி நான் ரீரன் பண்ணுறேன். கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லை நான் வந்து இப்போ ரீரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர். இப்போது 52 36. இப்போ நான் வந்து தேர்ட் ட்ரையலும் தப்பாக பண்ணிட்டேன். ஃபோர்த் ட்ரையில் வந்து 56. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். திருப்பி எனக்கு கேட்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் கெஸ் இஸ் ரைட். புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃபார் லூப்னு என்ன, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிப்பீட்டடாக நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஃபார் லூப், அப்போ இதே மாதிரி சார் நான் வைல் லூப்பை கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபார் லூப் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, when the number of iterations is exactly defined, எனக்கு 7 தடவை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை 8 தடவை தான் பண்ணணும், 10 தடவை தான் பண்ணணும் அப்படின்ற the last number when it is defined already, we will just go and knock the door of for loop. இல்லை எனக்கு இன்ஃபைனட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும், பிகாஸ் இந்த ப்ளே கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட்டாக அது கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் நான் அப்படியே போட்டு லெவல் 2லேயே வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டி இல்லை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப். பட் இங்கே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார் லூப் அது ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து லூப் போடும்போது தான் இந்த பிரேக் வந்து உள்ள இந்த ஃபார் லூப்போட ஃபேமிலி தான் பிரேக். ஃபார் லூப்பை தூக்கிட்டு நீங்கள் பிரேக்கை வந்து போட முடியாது. என்ன சொல்கிறீங்க ஜான், புரியல அப்படின்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஏன்னா எரர்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இங்கே அதாவது இந்த மொத்த ஆப்ரேஷனும் ஃபார் லூப்குள்ளே தான் நடக்குதுன்றதுக்காக தான் அந்த டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எல்லாமே டேப்ஸ் அது எல்லாமே அது ஃபாரே இல்லையே. இப்போ நான் இங்கே இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஷிஃப்ட் என்டர்னா இங்கே பாருங்கள். ஓகே, இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் 50 இது ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்புட் வாங்குது. ஓகே, 63ன்னு கொடுக்குறேன். சாரி, இது கொடுக்குறேன். சாரி விடுவேன். இந்த இடத்துல 56ன்னு கொடுக்குறேன். பட் ஸ்டில் பாருங்கள், பிரேக் அவுட் சைட் த லூப். இந்த ப்ரோக்ராமிங்கில் பைத்தனில் 2 லூப்பிங் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு 3 இருக்குது. என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் இருக்குது, வைல் இருக்குது, டூ வைல் லூப் இருக்குது, ஸ்விட்ச் அப்படின்றது அது இன்னொரு கேஸ் இருக்குது. அதை நம்ம அதிகமாக இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஃபார் வைல் டூ வைல் 3 இருக்குது. நம்ம ஜாவாலாம் படிச்சிருக்கிறோம்ல தெரியும். பட் டூ வைல் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஃபார் வைல் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகமாக 99% இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் வந்து ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்? ஐ வில் கோ வித் ஃபார் லூப் when the number of iterations is defined. I will go with while loop when the number of iterations is not defined, or when the specific instruction has to be implemented infinite loops அப்படின்ற மாதிரி தான் வைல் லூப் வந்து நான் நாக் பண்ணுவேன்.
உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த பிரேக் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கிரேட். இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். இந்த ஏரெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இந்த கான்செப்டில் 7 ட்ரையில் 3 ட்ரையில் பண்ணி நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இதோட நம்மளுடைய லெவல் 2 முடிச்சுக்கலாம். நம்மளுடைய லெவல் 3ல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்சிட்டி, நம்மளோட கோலே இந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது தான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நான் இந்த மாடியூல் நான் முடிக்கிறேன். இப்போ வைல் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் யூசிங் இங்கே ஃபார்னே போட்டேன். இங்கே வந்து இந்த செல்லை நான் எப்படி செலக்ட் பண்ணேன், இங்கே இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன். இந்த செல்லை கீபோர்ட் ஷார்ட்கட்டில் ஏ அப்படின்னு இருக்கு. ஏ அப்படின்னு என்னன்னா கிரியேட் அ நியூ செல் அபோவ் த கரண்ட் செல். இந்த செல் இருக்கா, கீபோர்டில் ஏ அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த செல்லை கர்சர் உள்ளே இருக்கக்கூடாது. இங்கே கர்சர் வச்சுட்டு ஏ டைப் பண்ணினா உள்ளே டைப் ஆகிடும். ஸோ மேக் ஷூர் கர்சர் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. வெளியில் வரணும் எஸ்கேப் கீ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இல்லாட்டினா வெளியில் கிளிக் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ நான் எஸ்கேப் கீ கொடுக்குறேன். இப்போ இந்த செல் செலக்ட் ஆயிடுச்சு. இந்த செல்லுக்கு மேலே கிரியேட் நியூ செல்னா ஏ அப்படின்னு கொடுத்தா வந்துடும். ஸோ வந்து ஆல்ரெடி ஒரு செல் கிரியேட் ஆயிடுச்சுன்றதுனால இந்த செல்லை நான் கட் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா எக்ஸ். ஓகே ஃபைன். இப்போ இந்த செல்லை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து மார்க் டவுனாக மாற்றணும். இது ஆல்ரெடி லெவல் 2ல் இருக்குது, இந்த ஹெட்டிங் 2ல் இருக்குது. மேபி நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டு 4 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இதை வந்து லெவல் 2.1ல் யூஸிங் ஃபார் லூப் அப்படின்னு போடுறேன். ஃபார் லூப்பில் எண்ட் இட்டரேஷன் நம்பர் இஸ் டிஃபைன்டு அப்படின்னா நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் என்டர். ஓகே. இப்போ இதே கான்செப்டை இங்கே திருப்பி நான் 4 கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 2.2ல் வைல் லூப் இதே கான்செப்ட் வைக்கிறேன். when end number is not defined and the instructions has to execute infinite loops, infinite times அப்படின்னு போட்டுறேன். அப்படின்னா நான் வந்து I'll go and knock the door of for loop. அப்போ இதை பாருங்கள், இதை நான் கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, அதே இடத்துல ஃபார்ன்ற இடத்துல நான் வந்து பிரேக் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக while பூலியன் ஆப்ரேஷனுக்கு வருது பாருங்கள். while this condition true, நல்லா பார்த்துக்கோங்க. while true அப்படின்னா whileன்னு போட்டிங்க. ஓகே, while true அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இரு. இந்த பிரேக்கை நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. அதனால தான் எப்பயுமே while யூஸ் பண்ணும்போது இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்துகிட்டு வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாப்பே பண்ண அப்ரப்டாக நம்ம வந்து ஒன்று அப்ளிகேஷனை க்யூ அழுத்தி குட் பண்ணோம்னா ஃபுல்லாக சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஷட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்லும் போது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு வேண்டாம். பட் நான் இதை வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து 33, 39 பாருங்கள், 7 டைம்ஸ் இல்லை, எத்தனை தடவை பண்ணிக்கலாம். 47, 36, 99, 100, இப்போ வந்து 52 போய்கிட்டே, 33 போய்கிட்டே இருப்போம். 7 தடவைக்கு மேலே போய்கிட்டே, 77. இப்போ நான் கரெக்ட் நம்பர் எப்போ கொடுக்குறோனோ அப்போ தான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ கரெக்ட் நம்பரை கொடுத்து முடிச்சிடும். இதுக்கு கரெக்ட் நம்பர் 56. ஓகே, 56 கொடுத்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் your guess is right அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஃபார் லூப் எங்கே யூஸ் பண்ணணும், வைல் லூப் எங்கே யூஸ் பண்ணணும், பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்டில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த இடத்துல பாஸ், கண்டினியூ இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ரெண்டு கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் லூப், வைல் லூப் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற கான்செப்ட்டை நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வேரியபிள்ஸ், டேட்டா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கற்றுக்கிட்டாச்சு. அதே மாதிரி எப்படி யூசர்ட்டு இந்த இன்புட் வாங்கணுன்றது கற்றுக்கிட்டாச்சு. ஆப்ரேட்டர்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டாச்சு. பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸில் எங்கே யூஸ் பண்ணணும், இத்தனை விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்த மாடியூலில் லெவல் 3ல் நம்ம போய் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதே ப்ரோக்ராமை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பைத்தன் ப்ரோக்ராமிங் என்னுடைய கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்க போகிறோன்றதான் இதனுடைய கேமே. இந்த கேமை வச்சு கற்றுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் சப் மாடியூல் இன் திஸ் பர்டிகுலர் மாடியூல் 2. இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த ஃபார் லூப்பையும் வைல் லூப்பையும் எங்கே எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்றது தான் என்னுடைய அசம்ஷன். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையன்றதை எனக்கு நீங்கள் எப்படி சொல்லணும், கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ வுட் டிசர்வ் லைக். அதே மாதிரி இது வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் இன்னும் போய் சேரல அப்படின்னா அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கிளிக் ஆன் ஷேர் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு லேர்ன் வித் யூ. அண்ட் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் at 6:30 உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இதே நம்பர் கெஸ்ஸிங் கேம் இன்னும் டீமிஸ்ட்ரேட் பண்ணி லெவல் 3க்கு போகிறோம். So buckle up and be ready. This is your A Coach John signing off. Let's meet in the next episode. Until then, bye.